கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு ஹிந்து ஃபேமிலியிலேருந்து வரேன். என் பையன் எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் படிக்கிறான். அவன் ஒரு ஸ்கூல் டாப்பருங்க. 12th நல்லா படிக்கிற ஒரு பையன்தான். ஆனால் அந்த எக்ஸாம் முந்தின நாள் ஒரு நாள் கேப்பு தான் இருந்துச்சு. 2 பேப்பருக்கு படிக்கணும், டைம் இல்லைம்மா அப்படின்னு ஒரு பயத்தோட, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, எனக்கு ரிவைஸ் பண்ணதுக்கு டைம் இல்லை அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டு அழுதுட்டு, அவன் வெளியூரில் இருக்கிறான், நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்ட்டு என்ன பண்ண சொல்ல, நானும் சரி எனக்கு 1:30 மணி வரைக்கும் தூக்கமே இல்லை, ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் திடீர்னுட்டு சரி இங்கே மெயில் அனுப்புவோம் நம்ம அப்படின்ட்டு மெயில் அனுப்புனேன். அடுத்த நாள் ரிப்ளை பண்ணாங்க. அதில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த வசனமும், தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். அந்த வசனத்தையும் எனக்கு கொடுத்தாங்க. அதை அவனுக்கு நான் அனுப்பி வச்சேன். பயப்படாதம்மா, நான் அவங்களுக்கு காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரிக்கு நம்ம இது பண்ணியிருக்கேன், இந்த வசனத்தை வச்சு நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, நான் இங்கேருந்து கேலண்டர் வாங்கி அவனுக்கு கொடுத்துருந்தேன். டெய்லி அந்த வசனத்தை அவன் படித்து எனக்கு சொல்லுவான் டெய்லி. அப்போ அவன் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த வசனத்தை சொன்னான். அது என்னன்னா, ஏசாயா 41:10, நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படிங்கிற வசனத்தை சொன்னான். அப்போ நான் சொன்னேன், கடவுள் உங்கள்கிட்ட தான் இருக்கிறாருமா, நீ பயப்படாம போ அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். இப்போ ரிசல்ட் அவன் ஒரு நல்ல டிஸ்டிங்ஷனோட கடவுள் மார்க் எடுக்க கிருபை செஞ்சார். கடவுளுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய சகோதரி கஸ்தூரி அவங்களுக்கு சாப்பிட முடியாமல் இருந்தாங்க. 6 மாசமா எதுவுமே சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நாங்கள் அன்பரின் ஒரு நாள் பாதத்துக்கு ஐயா கிட்ட நேரில் ஜெபம் பண்ணோம். அவங்க வயிற்றுல ஜெபம் பண்ணாங்க. வயிறு சாதாரண நிலையில ஆகி உடனே மறுநாள் 5 இட்லி சாப்பிட ஆரம்பிச்சோம், சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இன்ன வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்காக சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கப்பட்ட மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் பல கனிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாய் மாற்றுவேன். இந்த நாள் ஒரு மாற்றத்தின் நாள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாறுதல்களை கொண்டு வருகிற நாள். ஆண்டவர் உன்னை சிறுமையை மாற்ற என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார். சிறுமையில் தஞ்சம் கொடுக்கிற ஆண்டவருடைய வல்லமை. சங்கீதம் 9:9 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே அவனுக்கு தஞ்சமானவர். சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனுக்கு, ஒதுக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் அடைக்கலம் கொடுத்து அவன் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே அவனுக்கு தஞ்சமாயிருக்கிறார். நெருக்கப்படுகிற காலம். இன்றைக்கு ஒருவேளை நெருக்கப்படுகிற காலத்திலே நீர் இருக்கலாம். வியாதி உன்னை நெருக்குகிறதா? கடன் உன்னை நெருக்குகிறதா? அவமானம் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறதா? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் எனக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்களா? வேலை செய்கிற இடத்திலே நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? ஊழியம் செய்கிற இடத்திலே நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? என் இயேசு சொல்லுகிறார், நீ நெருக்கப்படுகிற காலங்களிலே நானே உனக்கு தஞ்சமாயிருக்கிறேன். இன்றைக்கு தஞ்சம் கொடுக்கிற ஆண்டவனிடத்தில் வந்திருக்கிறேன். அடைக்கலம் கொடுக்கிற அடைக்கல நாதராம் இயேசுவை தேடி வந்திருக்கிறேன். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே சிறுமைப்பட்டவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கிறாராம். இன்னைக்கு என்ன நெருக்கம்?
தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய எல்லா நெருக்கடியிலிருந்து என்னை விடுவித்ததற்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு நிறைய நெருக்கடி இருந்துச்சு. குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக நெருக்கடி இருந்துச்சு, மனைவி மூலமாக நெருக்கடி இருந்துச்சு, பெலிஸ்தியர்கள் மூலமாக நெருக்கடி இருந்துச்சு, ராஜா மூலமாக நெருக்கடி இருந்துச்சு. அவன் அந்த நெருக்கடியிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னான். என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னுடைய எல்லா நெருக்கத்திற்கு நீங்களாக்கி என்னை விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆதியாகமம் 41:52 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே கர்த்தர் என்னை பலுக பண்ணினார்னு சொல்லி தன்னுடைய இளைய மகனுக்கு யோசேப்பு என்ன பெயர் வைக்கிறாரு? எப்ராயிம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிற தேசத்திலே, நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிற குடும்பத்திலே கர்த்தர் உங்களை பலுக பண்ணுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனுடைய குடும்பம் எல்லாம் அவனுக்கு எதிர்மறையாக இருந்துச்சு. அவனுடைய சகோதரர்களெல்லாம் இவனை கொன்னுடலாம், கதையை முடிச்சிடலான்னு சொல்லி தூக்கி குழியில் போட்டாங்க. அதன் பிறகு அந்த குழியிலிருந்து தூக்கி பணத்திற்காக அவனை எகிப்திற்கு போகிற வியாபாரிகளிடத்தில் விற்று போட்டார்கள். 17 வயசு பையன் தான், சின்ன பையன். அவனை விற்றுட்டாங்க. அவனை வாங்கிட்டு வந்து போத்திபார் என்கிற ஒரு மனுஷனுக்கு அவங்க கைமாற்றி விட்டாங்க. சொத்தை கைமாற்றி விடலாம், வேலையை கூட கைமாற்றி விடலாம், ஆனால் பிள்ளைய கைமாற்றி விட முடியுமா? பிள்ளைய கைமாற்றி விட்டாங்க. ஆனால் அவனுடைய சிறுமையை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அவன் போத்திபாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தங்குகிற இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாதபடிக்கு இந்த பரிசுத்தத்தை காத்துட்டு இருந்தான். உயிரே போனாலும் சரி, பஞ்சமே வந்தாலும் சரி, ஜெயிலே போட்டாலும் சரி, ஆண்டவரை மட்டும் நான் மறுதளிக்க மாட்டேன், அவர் மட்டும் என் வாழ்க்கையை விட்டு எடுக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்பேன்னு சொல்லி எப்போதும் கர்த்தரை தன் பக்கத்திலே வைத்து கொண்டான். அதன் நிமித்தம் என்ன நடந்துச்சு தெரியுமா? எந்த எகிப்து தேசத்திலே ஜெயிலில் போடப்பட்டானோ அதே எகிப்து தேசத்தில் கர்த்தர் அவனை பெரிய அதிகாரியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை ஆண்டவர் அதிகாரியாய் மாற்றி எல்லாருக்கும் முன்பாக அவனை ஆச்சரியமாய் நடத்தினார். அதோட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அடிமையாய் விற்கப்பட்ட எகிப்து தேசத்தில் சொந்தமே கிடையாது, எல்லாரும் ஊரில் இருக்கிறாங்க, எல்லாரும் கானான் தேசத்தில் இருக்கிறாங்க. இந்த எகிப்து தேசத்தில் அவனுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லை, எல்லாருமே கானான் தேசத்தில் இஸ்ரேலில் இருக்கிறாங்க. அப்போ இவன் தனிமைப்படுத்தப்பட்டவன், சிறுமைப்படுத்தப்பட்டவன். அப்போ அவனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, 30 வயசு ஆயிடுச்சு. 30 வயசான கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இல்லையா? அப்போ அந்த ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையன் தனியாக இருந்தால் எனக்கு சரிப்பட்டு வராது, சிறுமைப்பட்டிருந்த அவனை குடும்பமாக செட்டில் பண்ண ஆண்டவர் தீர்மானிச்சு அந்த ராஜாவிடத்திலேயே ஆண்டவர் பேசுகிறார். பேசி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்து நீயே முன்ன நின்று கல்யாணம் பண்ணி வை. அவனுக்கு அம்மாவோ அப்பாவோ உடன்பிறப்புகளோ யாரும் இந்த ஊரில் இல்லை, ஆனால் ஒன்று ஒரு அப்பா ஸ்தானத்தில் நின்று என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி ஆண்டவர் அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய பார்வோனிடத்தில் பேசி அழகான ஒரு வசனம் ஆதியாகமம் 41:45 சொல்லுகிறது. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்ற பெயரை போட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். அவன் யோசித்து பார்த்துருப்பான், எங்கள் அப்பா எங்கே இருந்திருந்தா எனக்கு 30 வயசாச்சு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார், அண்ணன் தம்பி இருந்தால் ஏதோ தெரிஞ்ச இடத்துல சொல்லி வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, எனக்கு இங்கே யாருமே இல்லை, யாருமே இல்லாத இடத்துல என்ன இயேசு இருப்பார். கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே இல்லாத இடத்துல இயேசு இருப்பார். ஆமென். அவன் சிறுமைப்படுத்தப்பட்டு ஒரு அடிமையாக அனாதையை போலதான் அங்கு கிடந்தான். ஆனால் அனாதைகளுக்கு ஆதரவு கொடுக்கிற, அடைக்கலம் கொடுக்கிற ஆண்டவர் அவனுக்கு நின்று ராஜாவுக்கு கட்டளை போடுறார். என் பிள்ளைக்கு உன் குலத்தார் இடத்துல, உங்களுக்கு தெரியும் எகிப்து தேசம்னாலே இயற்கையை வழிபடுகிறவங்க தான் அங்கே எல்லாருமே. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல, அந்த பார்வோன் இடத்துல இவனுக்கு என்னுடைய மார்க்கத்தில் உள்ள ஒரு ஊழியக்காரனுடைய பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ராஜா நினைக்கிறாரு, எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா இவன் சந்தோஷமாக இருப்பான். இயற்கையை வழிபடுகிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா ராஜ குடும்பத்திலேருந்து கொடுத்தா கூட அது ராஜ குடும்பமாக இருந்தாலும் அவனுக்கு சந்தோஷம் இருக்காது. அவனுக்குன்னு அவனுடைய குலத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வைக்கலான்னு சொல்லி இந்த ராஜாவே ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணி
ஓன் என்கிற பட்டணத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு ஆசாரியன் அப்படின்னா ஒரு ஊழியக்காரனுடைய வீட்டில் போய், என்னுடைய வளர்ப்பு பிள்ளை மாதிரி இருக்கிறான் இந்த யோசேப்பு, அவனுக்காக நான் பொன் கேட்டு ராஜாவே வந்திருக்கிறேன், என் பிள்ளைக்கு நீ பொண்ணு கொடுக்கணும். அதுக்கு மேலே அவரால் கொடுக்காம இருக்க முடியுமா? அந்த ஆசாரியனுடைய மகளாகிய ஆஸ்நாத்தை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சு, வேதம் சொல்லுகிறது, பார்வோன் போய் ஆசாரியனாகிய போத்திபாரின் குமாரத்திய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொண்டு வந்து கொடுத்தானா. அப்படின்னா முன்ன நின்று கல்யாணத்தை பண்ணி வச்சான். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்றார், நிறைய பிள்ளைகளுடைய கல்யாணம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. செய்து வைக்க ஆள் இல்லை, முன்னணி செய்ய ஆள் இல்லை. கவலைப்படாதீங்க, ஆண்டவரிடத்தில் அடைக்கலமாய் வந்திருக்கிறீர்கள். சிறுமைப்பட்ட உனக்கு ஆண்டவர் தஞ்சமாய் இருந்து, ஆண்டவரே அந்த ஸ்தானத்தில் நின்று உடன் பிறந்த சகோதரனாக, உடன் பிறந்த ஒரு சகோதரியாக, உன்னை வளர்த்து ஆளாக்கின தகப்பனாக நின்று உன் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறாரு. அல்லேலூயா. நிறைய பிள்ளைங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. எதுக்கு தெரியுமா? எனக்கு அழகு இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு வேலை இல்லை. உனக்கு எது இருக்கோ இல்லையோ, ஏசுனாது உனக்குள்ளே இருந்தாச்சுன்னா உனக்கு எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம், சொந்த வீடு இல்லையா, ஆண்டவர் வீடை கொடுப்பேன்னு முதல்ல சொல்லிட்டார். அதனால் ஒருத்தர் உனக்கு வீடு இல்லை கொண்டு தர மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆமாம், இனிமேல் உனக்கு சொந்த வீட்டில், அதனால் மாப்பிள்ளை உனக்கு அமையாதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் அற்புதம் செய்வார். அனாதையாக கடந்த யோசேப்பை எகிப்து தேசத்திற்கு பெரிய அதிகாரியாக்கி அந்த ராஜாவே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு அழகான பிள்ளைகள் பிறந்தது. முதல் ஒரு பிள்ளை பிறந்தான். ரெண்டாவது பிள்ளைய அவன் பிறந்து கையில் எடுக்கும்போது அவன் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தான். நம்ம எப்படி இந்த பட்டணத்துக்கு வந்தோம், நமக்கு ஒரு நல்லது நடக்குமா எங்கே ஏங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தா நல்ல மனைவி, அருமையான மூத்த பிள்ளை, இப்போ ரெண்டாவது ஒரு பிள்ளை கிடச்ச உடனே ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லுகிறான், நான் சிறுமைப்பட்ட இந்த தேசத்தில், அடிமையாய் வந்த இந்த தேசத்தில், ஜெயிலில் போடப்பட்ட இந்த தேசத்தில் கர்த்தர் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டாராம். இனி நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். ஆமேன். உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் பெருகுவீங்க. உங்களுடைய படிப்பில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில் இனி பலுகி பெருகுவீர்கள். கர்த்தர் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு எப்ராயிம்னு பேர் வச்சான. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு வெறும் 5000 தான் சம்பளம் இருக்கலாம். இல்லைன்னாச்சுன்னா ஏதோ ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருக்கிறேன், ஒரு டீ கடை வச்சுருக்கிறேன், ஒரு பொட்டி கடை வச்சுருக்கிறேன், இதில் வர்றதை வச்சு நான் அன்னைக்கு என்னுடைய வீட்டு காரியத்தை கூட பார்க்க முடியலை அப்படின்னு நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் ஏசுவாமி மனசு வச்சா உன்னை குப்பையிலேருந்து கோபுரத்தில் கொண்டு வர முடியும். ஆமாம், நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், சின்ன ஒரு பெட்டி கடையை திறந்து வைக்க போனால் சொல்லுவேன், ஆண்டவரே என் பிள்ளைக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இவனுக்கு இதுதான் பண்ண முடியும், அதனால் ஒரு சின்ன பெட்டி கடையை திறந்து கொடுத்துருக்கிறீங்க, இதே பிள்ளைக்கு நாளைக்கு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை திறந்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த நாளில் அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை கொண்டு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் பலுகி பெருகுகிறார்கள். எப்படி யோசேப்பு அடிமையாய் சிறுமைப்பட்டிருந்த அந்த எகிப்து தேசத்தில் உயர்த்தப்பட்டானோ அதே போல உயர்த்தப்படுகிறதை நான் என்னுடைய கண்ணெதிரில் கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் சிறுமைப்பட்டிருந்த தேசம், சிறுமைப்பட்டிருந்த பட்டணம் இன்னைக்கு பலுக பண்ணுகிற ஆண்டவர். கண்ணெதிரில் எங்கள் அப்பா செய்கிற சாட்சிகளை நான் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். அது எத்தனை நாள் இருந்தாலும் நீங்களே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் நினைக்கலாம், ஐயா சொன்னார் இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்த ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? இது உன்னுடைய டேன் மகளே, நீ இன்னைக்கு வான்னு சொல்லி ஐயா டிவியில் கூப்பிட்டாரு. ஐயா கூப்பிடல, உன்னுடைய டேன் நாள் வந்தபடினாலே என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். யார் உன் வேதனையை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, இயேசுவின் வேதனையை புரிந்து கொள்ளுகிறவர், அவர் வேதனையை அறிந்து கொள்ளுகிறார், அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பாரபட்சம் இல்லாத தேவனாயிற்றே. அவர் பாரபட்சம் இல்லாத தேவன் உன்னை பலுக பண்ணுவார். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று பர்த்திமேயு குருடன் கேட்டார். அவனுடைய கண்களை திறந்து அவனுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்கப்பட்டின என் நல்ல ஆண்டவரே, தேற்றரமில்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகள், ஆறுதல் இல்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகள், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்னீரே,
உன்னுடைய அஸ்திபாரங்களை நீல ரத்தினங்களை கொண்டு, உன்னுடைய வீட்டினுடைய வாசல்களை ரத்தினங்களை கொண்டு, உன்னுடைய வீட்டு காம்பவுண்ட் வால மதில்களை விலையேறப்பட்ட கற்களாலும் கட்டி அதிலே உன்னை சமாதானமாய் குடியிருக்க பண்ணி உன் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொன்னீரேன். சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை கூட்டு கொடுக்கிற வார்த்தைகளை கொடுத்தீர். இந்த வார்த்தைகள் என் பிள்ளைகளுடைய சரீரத்தை செத்துப்போன உறுப்புகளை உயிர்ப்பிக்கட்டும், செத்துப்போன ஆசீர்வாதங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. செத்துப்போன கற்பங்களை உயிர்ப்பியும், செத்துப்போன வியாபார ஸ்தலங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். பட்டு போன பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடியும் பிரகாசிக்கட்டும். பட்டு போன பிள்ளையுடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர்ப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் தஞ்சமாயிருக்கிறவரே, இதோ இடத்திலே தஞ்சமாய் வந்து விழுந்திருக்கிற பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை விரும்பி வந்திருக்கிறார்களோ அத்தனையிலும் அற்புதம் செய்ய நீர் செய்தி நேரத்தில் சொன்ன அத்தனை காரியங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடந்து விட்டதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் பப்ளிக் எக்ஸாமுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். +2 பிள்ளைகளுக்கு, 10th படிக்கிற பிள்ளைகள், யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு உடைய விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் யூகித்து எழுதுகிற கிருபையையும் நல்ல ஞாபக சக்தியும் கொடுத்து 100க்கு 100 அறுவடை செய்யும்படி மனசார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா மறதிகள் மறைந்து போகட்டும். தோற்று போயிடுவனோன்னு கலங்கி நிற்கிற பிள்ளைகளுடன் இல்ல ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாரும். ஜெய கிறிஸ்து என் பிள்ளைகளுக்கு முன்னால செல்வீராக. யெகோவா நிசியே, எனக்கு வெற்றியை தருகிறவரே, இங்கு வந்திருக்கிற ஒருவர் கூட தோற்று போக கூடாது. எல்லாரும் வெற்றி பெறட்டும். பிள்ளைகள் வராம பெற்றோர்கள் வந்திருந்தாலும் இந்த பெற்றோருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு என் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு அற்புதமான வெற்றியை தாரும். எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே நான் நீட் எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு நீட் எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்களை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த எக்ஸாம் நாட்கள்ல சத்ருவான எந்த வியாதியும் கொண்டு வராதபடிக்கு பிள்ளைகளை வேலி அடைத்துக் கொள்ளுவீராக. எக்ஸாம் நாட்கள்ல பிள்ளைகளுடைய சிந்தனை சிதறடிக்க பண்ணுகிற ஆவியில் இருந்து என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுத்து என் பிள்ளைகள் மகிமையான ஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளட்டும். என் பிள்ளைகள் அச்சீவர்ஸாக நீர் மாற்றும், சாதனையாளர்களாக நீர் மாற்றி அற்புதங்களை செய்யும். என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கவும் மனசார இந்த காரியங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.